நண்பர்களுக்கு வணக்கம். டாடா மோட்டார்ஸ் டாடா குரூப்பில் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃபேவரட்டான கம்பெனியில் இதுவும் ஒன்று. கிட்டத்தட்ட 37 லட்சம் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஒரு ஸ்டாக்கில் மட்டும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனிஸில் ஒன்று. இன்னைக்கு இந்த கம்பெனி பற்றின இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ், டாடா மோட்டார்ஸுடைய க்ரோத்துக்கு சப்போர்ட்டிவாக இருந்த சில விஷயங்களை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், 1945 இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கம்பெனியோடைய பேர் டாடா இன்ஜினியரிங் அண்ட் லோகோமோட்டிவ் கம்பெனி. அதே மாதிரி ஸ்டார்டிங் டேஸில் இவங்களுடைய பிஸ்னஸ் ட்ரெயின் இன்ஜின்ஸ் அண்ட் ரோட் ரோலர்ஸ் இது மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் இன்னைக்கு டாடா மோட்டார்ஸாக இருக்கிற டெல்கோவுடைய ஃபர்ஸ்ட் பிஸ்னஸாக இருந்துச்சு. லேட்டர் ட்ரெயின் இன்ஜின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது ஃபுல்லாக கவர்மெண்ட்டோட கைக்கு போயிடுச்சு. அதே மாதிரி டாடா இன்ஜினியரிங்கும் லாரி, பஸ், கார்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்ததுனால டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற நேம் இந்த கம்பெனிக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு ஜூலை 21, 2003 தான் இந்த கம்பெனிக்கு டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு நேமை சேஞ்ச் பண்ணுறாங்க. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஃபாரின் கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சரை இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணதும் டாடா தான். 1954 மெர்சிடிஸ் பென்ஸோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மேக் பண்ணுறாங்க. இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் கார் தயாரிக்கிறதுக்கு இல்லை, ட்ரக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. இந்த பார்ட்னர்ஷிப் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லாரியை தயாரித்தாங்க. 1969 வரைக்கும் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் தான் டாடா அப்படிங்கிற லோகோவில் லாரி மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. மூணாவது, இந்த குரூப்புடைய ஃபர்ஸ்ட் கார் 1991 டாடா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் கார் டாடா சியராவை லான்ச் பண்ணுறாங்க. அது வரைக்கும் ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி கார் மேனுஃபேக்சரிங்கையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வெஹிக்கிள்ஸை டிசைன் பண்ணுறதுக்காக டெல்கோவுக்கு கீழே ரத்தன் டாட்டாவுடைய ஸ்பெஷல் ஃபோக்கஸில் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி டாடா குரூப்புக்கு டிசைன் பண்ணது போக அதர் கம்பெனிஸ்க்கும் ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்து பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரோ ஆகுது. இந்த கம்பெனி தான் லாஸ்ட் இயரில் வந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஐபிஓவான டாடா டெக்னாலஜிஸ். ஃபர்ஸ்ட் இவங்க டாடா சியரா டீசல் வெஹிக்கிள்காக டிசைனை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இந்த கம்பெனி டாடா சியரா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கான்செப்டையும் கொண்டு வர்றாங்க. 2020-21 ஆட்டோ எக்ஸ்போல லான்ச் ஆன இந்த வெஹிக்கிள் நெக்ஸ்ட் இயர் சேல்ஸுக்கு வர்றதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. நாலாவது, டாடா மோட்டார்ஸுடைய ஃபர்ஸ்ட் ஃபாரின் டேக் ஓவர். டாடா மோட்டார்ஸ் 2008 வேர்ல்ட் ஃபேமஸ் பிராண்ட்ஸான ஜாக்வார் அண்ட் லேண்ட் ரோவர் இந்த ரெண்டு கம்பெனியும் ஃபோர்ட்ட இருந்து டேக் ஓவர் பண்ணாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரியும். பட் இதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே 2004 சவுத் கொரியாவுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரக் கம்பெனியான தேவு கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. இந்த டேக் ஓவர் தான் டாடா மோட்டார்ஸுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸை வேர்ல்டு வைடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அஞ்சாவது, டாடா மோட்டார்ஸ் டிவிஆர். ஃபர்ஸ்ட் ஷேர் டாடா மோட்டார்ஸ் நார்மல் ஈக்விட்டி. இந்த கம்பெனி 800 ரூபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அடுத்தது டாடா மோட்டார்ஸ் டிவிஆர், அது 535 ரூபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன் இந்த கம்பெனிக்கு மட்டும் 2 ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த ரெண்டாவது ஷேர் டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் அப்படிங்கிறது ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர், டிஃபரன்ஷியல் ஓட்டிங் ரைட்ஸோடு இருக்கிற ஒரு ப்ரிஃபரன்ஷியல் ஷேர். எங்களுக்கு கம்பெனியுடைய ஓட்டிங் ரைட்ஸ் வேண்டாம், பட் ப்ராஃபிட்டில் டிவிடெண்ட்ஸ் மட்டும் அதிகமாக வேணும் அப்படின்னு செலக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ்க்கான ஷேர் தான் இந்த டாடா மோட்டார்ஸ் டிவிஆர். செபி இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஓட்டிங் ரைட்ஸோட ஷேர்ஸை கிரியேட் பண்ணலான்னு சொல்லி 2008 பெர்மிஷன் கொடுத்தாங்க. இந்த மெத்தடில் இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஷேர் டாடா மோட்டார்ஸுடைய டிவிஆர் தான். நார்மல் ஷேருக்கு ஒரு ஷேருக்கு ஒரு ஓட் அப்படிங்கிற மாதிரி கம்பெனியுடைய எலெக்ஷன்ஸில் நம்ம ஓட் போடலாம். பட் இந்த ப்ரிஃபரன்ஷியல் ஷேரில் 10 ஷேர் வச்சுருந்தா தான் ஒரு ஓட் நம்ம போட முடியும். கம்பெனியுடைய ஓனர்ஷிப் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. ஆறாவது, டிஃபென்ஸ் டிவிஷன். டாடா மோட்டார்ஸுக்கு கீழே பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இது மாதிரி டிஃபென்ஸ் வெஹிக்கிள்ஸ் டிவிஷனும் தனியாக இருந்துச்சு. 1958 ஸ்டார்ட் பண்ணி 2020 வரைக்கும் இந்த டிவிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரோ ஆகிட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் மொத்தமாக 1 லட்சம் வெஹிக்கிள்ஸ்க்கு மேலே இந்தியன் டிஃபென்ஸுக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த ஒரு டிவிஷன் ஏர்ன் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் 2020 இந்தியாவுடைய டிஃபென்ஸ் அக்யூசிஷன் பாலிசி சேஞ்ச் ஆனதுனால இந்தியன் கம்பெனிஸ்லேருந்து அதிகமாக பொருட்களை வாங்கணும்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்ததுனால இந்த டிஃபென்ஸ் டிவிஷனுடைய க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்னு டாடா குரூப்லேருந்து டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு
கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. டிஃபென்ஸ் டிவிஷனுக்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கறதுக்காக டாடா சன்ஸ் போர்டு டிஃபென்ஸ் டிவிஷனை இந்த சப்சிடரி கம்பெனிக்கு செல் பண்ணுறாங்க. டாடா குரூப்புக்கு கீழே இந்த புது கம்பெனி டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் உடைய ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இந்த 2 பிஸ்னஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரோ ஆகிட்டு இருக்குது. அதனால் இந்த கம்பெனியை பற்றியும் இது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸையும் தொடர்ந்து அப்சர்வ் பண்ணுங்க. 7வது, டாடா மோட்டர்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். எல்லா மேஜர் ஆட்டோமொபைல் கம்பெனிஸும் இப்போ தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் டிவிஷனுக்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பட் டாடா மோட்டர்ஸ் 2017லேயே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ராடக்ட்ஸே லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2017ல் மினிஸ்ட்ரி ஆஃப் பவருக்கு கீழே வர்ற எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீசஸ் லிமிடெட் அப்படிங்கிற கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு 10,000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை சப்ளை பண்ணுறாங்க. அதிலிருந்து 2 வருஷத்தில் 2019ல் டிகோர் ஈவியை பேசஞ்சருக்கு ரீட்டைல் சேல்ஸையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மார்க்கெட் காம்படிஷனை விட மச் அஹெடாக வெஹிக்கிள்ஸை லான்ச் பண்ணுறாங்க. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எதை ஓவர் கம் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை சரி செய்கிறதுக்கு டாட்டாவுடைய யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இந்த யூனிவர்ஸுக்கு கீழே டாடா பவர், டாடா கெமிக்கல்ஸ், டாடா ஆட்டோ காம்பனன்ட்ஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், டாடா எல்சி, டாடா மோட்டார் ஃபினான்ஸ், இப்படி டாடா குரூப்புக்கு கீழே இருக்கிற வேரியஸ் கம்பெனிஸ் ஒன்றா சேர்ந்து டாடா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் டிவிஷனுடைய சக்ஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. இது டாடா மோட்டர்ஸ்க்கு ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜாக இருக்குது. இந்த அளவுக்கு சப்போர்ட் அண்ட் பேக்கப் வேர்ல்டில் இருக்கிற எந்த ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனிக்கும் இல்லை. 8வது, டாடா மோட்டர்ஸ் இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் டாடா மோட்டர்ஸ் 3,45,000 கோடி ரூபாயை ரெவன்யூவாக ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெவன்யூ டாடா மோட்டர்ஸுடைய 4 டிவிஷன்ல இருந்தும் கம்பைண்டாக வருது. 4,22,000 கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் செல் பண்ணியிருக்கிறாங்க. 5,40,000 பேசஞ்சர் கார்ஸ் செல் பண்ணியிருக்கிறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் மட்டும் 50,043 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் செல் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸான ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவரில் வேர்ல்டு வைடாக 3,72,000 வெஹிக்கிள்ஸ் செல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் டாடா மோட்டர்ஸ்க்கு வேர்ல்டு வைடாக இருக்கிற 17 ஃபேக்ட்ரிஸ்லேருந்து மேனுஃபேக்சர் ஆகுது. இதை 125 கண்ட்ரீஸில் 9,200 அவுட்லெட்ஸ் மூலமாக இந்த சேல்ஸை அச்சீவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆட்டோமொபைல்ஸில் ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணிடாமல் மல்டிபிள் யூசேஜுக்கான மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதை மல்டிபிள் ஜியாகிரபிஸில் செல் பண்ணுறாங்க. அதனால் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் எதுவும் இல்லாமல் வெல் டைவர்சிஃபைடு ஆட்டோமொபைல் கம்பெனியாக டாடா மோட்டர்ஸ் இருக்குது. அடுத்தது டாடா மோட்டர்ஸுடைய சிஎஸ்ஆர் ஸ்பெண்டிங். கம்பெனிஸ் ஆக்ட் 135 படி மார்க்கெட்டில் லிஸ்டட் கம்பெனிஸ் எல்லாம் வருஷம் அவங்க ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்ஸில் 2% சொசைட்டிக்காக ஏதாவது செய்யணும். இது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கம்பெனிஸ் ப்ராஃபிட்டில் இருந்தால் தான் செய்யணும். பட் டாடா மோட்டர்ஸ் 2016, 17, 18 இந்த 3 வருஷத்துலையும் லாஸில் தான் இருந்தாங்க. ஆனாலும் வருஷத்துக்கு 22 கோடி ரூபாயை எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணுறதுக்கு, எஜுகேஷனுக்கு, ரூரல் டெவலப்மெண்ட், ஹெல்த் கேர், இப்படி வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக சொசைட்டியில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிற மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு தொடர்ந்து தேவையான எஃபர்ட்ஸை டாடா மோட்டர்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ப்ராஃபிட்டில் இருக்கும்போது எல்லா கம்பெனிஸும் இதை செஞ்சாக்கணும். பட் லாஸில் இருக்கும்போதும் சொசைட்டிக்கு பேபேக் பண்ணுறது தான் அதர் குரூப் ஆஃப் கம்பெனிஸையும் டாடா குரூப்பையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுது. 10வது, டாடா சுமோ. இந்த கார் இந்தியன் ரோட்ஸை ரூல் பண்ண ஒரு கார். டாடா மோட்டர்ஸ்க்கு அதிகமான ஒரு பாப்புலாரிட்டியை கொண்டு வந்த கார். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் பண்ண ஆஃப் ரோட் வெஹிக்கிள். இதையெல்லாம் தாண்டியும் இந்த பேருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்த சுமோ அப்படிங்கிறது ஜாப்பனீஸ் ரெஸ்லிங் கேமோட பேர் கிடையாது. இது டாடா குரூப் அவங்க எம்ப்ளாயீஸை எந்த அளவுக்கு ஹானர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. 1989 வரைக்கும் டாடா குரூப்புடைய எம்டியா சுமந்த் மூல்கோக்கர் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருந்தார். இன்னைக்கு டாடா மோட்டர்ஸ் இருக்கிற ஒரு பொசிஷனுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை லே பண்ணது இந்த சுமந்த் மூல்கோக்கர் தான். இவர் கம்பெனிக்கு பண்ண கான்ட்ரிபியூஷனை ஹானர் பண்ணுறதுக்காக ரத்தன் டாடா தான் சுமந்த் மூல்கோக்கர் அப்படிங்கிற பேர்லேருந்து ஃபஸ்ட்டு 2 வார்த்தையை எடுத்து காம்பினேஷனில் சுமோ அப்படிங்கிற பேரை இந்த ப்ராடக்ட்டுக்கு செலக்ட் பண்ணார். கடைசியாக 2017-18 டாடா மோட்டர்ஸ் ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஒரு டேர்ன் அரவுண்ட் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ப்ராஜெக்ட் படி
4 விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டார்கெட்டாக செட் பண்ணாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் டிசிசிவாக வின் பண்ணணும், ஃபஸ்ட்டு பொசிஷனில் நாம தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை செட் பண்ணாங்க. செகண்ட், பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸை சஸ்டைனபிளாக வின் பண்ணணும், ஃபஸ்ட்டு 3 பொசிஷனில் தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட்டை செட் பண்ணாங்க. மூணாவதாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் ப்ரோ ஆக்டிவாக வின் பண்ணணும், அதாவது காம்படிஷனை விட ஒரு ஸ்டெப் அகடாக இருக்கணும், இதையும் தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றாங்க. நாலாவதாக கம்பெனிக்கு என்னென்ன சேலஞ்சஸ் வந்தாலும் அதையும் மேனேஜ் பண்ணணும். இந்த 4 விஷயத்தையும் தொடர்ந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா எஃபர்ட்ஸையும் டாடா மோட்டார்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த கம்பெனியுடைய ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதோடைய கண்டினியூஷன் தான் இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதும். இங்கே ஒரு 10 இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 10ல் எத்தனை இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.